நமஸ்தே. நாம் இன்னைக்கு ஹிந்தி பிரச்சார் வாஹினி 2 மத்தியமா புக்லேருந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் விஸ்வாமித்ஸ் हिंदी. भाग 7 अनुवाद अभ्यास ट्रांसलेशन प्रैक्टिस. अपनी प्रांतीय भाषा में अनुवाद कीजिए. प्रांतीय भाषा में அப்படின்னா ரிலிஜினல் லாங்குவேஜில் நம்முடைய மாநில மொழியில் அனுவாத் ट्रांसलेशन செய்யுங்க. फर्स्ट अनुवाद. मुझे पहाड़ की चोटी पर पहुंचना था. நான் மலை உச்சியின் மேல் ஏற வேண்டியிருந்தது. और कम हो रहा था மற்றும் நேரம் குறைவாக இருந்தது. जंगल में बाघ अपने शिकार पर 4 या 5 बजे ही आ जाता है. जंगल में काटिल बाघ पुली. बाघ अपने शिकार पर புலி தனது வேட்டைக்காக 4 या 5 बजे ही आ जाता है. 4 அல்லது 5 மணிக்குள்ளாகவே வந்து விடுகிறது. इसलिए मैं बड़ा सावधान होकर चल रहा था. இதனால் நான் மிகவும் எச்சரிக்கையுடன், சாவதான்னா எச்சரிக்கை, சாவதான் ஹோக்கர் எச்சரிக்கையுடன், चल रहा था நடந்து கொண்டிருந்தேன். கடி சடாயி பர் மே சலா ஜா ரஹா தா. கடி சடாயி பயங்கரமான ஏற்றத்தில் நான் ஏறி கொண்டிருந்தேன். एक एक पैर संभाल कर रखता जा रहा था. ஒவ்வொரு அடியும் மிகவும் எச்சரிக்கையுடன், संभाल करना மிகவும் ஜாக்கிரதையாக வைத்து கொண்டு சென்றிருந்தேன். एक झाड़ी के आसपास चिड़ियाँ कुछ विचित्र रूप से चिड़चिड़ा रही थी. ஒரு புதர் பக்கத்தில் चिड़ियाँ பறவைகள் சில விசித்திர ரூப் சே வித்தியாசமான வடிவில் चिड़चिड़ा रही थी சத்தம் போட்டு கொண்டிருந்தது. उधर जो देखा அங்கு பார்த்த பொழுது तो இருதய की धड़कन एकदम बढ़ गई. இருதய துடிப்பு ஒரு நிமிடம் அதிகரித்து விட்டது. सामने எதிரில் 300 गज 300 அடி அடியின் மேல் ஜாடி के पास புதர் பக்கத்தில் बाघ खड़ा हुआ புலி நின்று கொண்டு दिग्दर्शन कर रहा था 4 திசையும் பார்த்து கொண்டிருந்தது. எதிரில் 300 அடி தூரத்தில் புதர் பக்கத்தில் புலி நின்று கொண்டு 4 புறமும் சுற்றி பார்த்து கொண்டிருந்தது. தமிழ். நான் ஏறக்குறைய மலையின் உச்சியில் ஏற வேண்டி இருந்தது. மேலும் நேரம் குறையலாயிற்று. காட்டில் புலி வேட்டையாட 4 அல்லது 5 மணிக்கு வந்து விடுகிறது. ஆகையால் நான் மிக விழிப்போடு நடந்து கொண்டிருந்தேன். நான் ஏற்றமான பாதையில் அடிமேல் அடி எடுத்து வைத்து ஜாக்கிரதையாக போய்கொண்டிருந்தேன். ஒரு புதருக்கு அருகில் பறவைகள் வித்தியாசமாக ஓசை எழுப்பி கொண்டிருந்தன. அங்கு பார்த்த பொழுது என் இதய துடிப்பு ஒரே அடியாக அதிகரித்து விட்டது. புலி என் எதிரே 300 கஜ தூரத்தில் புதர் அருகில் நின்று கொண்டு நாற்புறமும் நோக்கி கொண்டிருந்தது. पार्ट 2. दिल्ली के सिंहासन पर बैठने वाला पहला मुगल बादशाह बाबर था. दिल्ली சிம்மாசனத்தில் அமர்ந்த முதல் முகல் பாதுஷா, முதலாவது முகலாயர் பேரரசன், பாதுஷாக்னா பேரரசன், बाबर. वह बड़ा ही बुद्धिमान और विद्वान था. அவன் பெரும் அறிவாளியாகவும் வித்வான் அறிஞனாகவும் இருந்தான். वह कवि भी था. அவன் கவிஞனாகவும் போயட்டாகவும் இருந்தான். உசே கலா சே படா பிரேம் தா. அவன் கலைகள் மீது மிகவும் பிரியம் கொண்டிருந்தான். பாபர் கே பாத் ஹுமாயூன் சிம்மாசன் பர் பைட்டா. பாபருக்கு பிறகு யுமாயூன் சிம்மாசனத்தில் அமர்ந்தான். உசே ஜோதிஷ் சாத்திர சே படா பிரேம் தா. அவனுக்கு ஜோதிட கலையில் மிகவும் ஆர்வம் இருந்தது, விருப்பம் இருந்தது. वह नक्षत्रों का हिसाब करके उसी के अनुसार अपने दरबार किया करता था. அவன் நட்சத்திரங்களை இசாப் கர்க்கே கணக்கிட்டு அதற்கு ஏற்றபடி, உசிக்கே அனுசார் அதற்கு ஏற்றபடி, அப்னா தர்பார் தன்னுடைய அரசாட்சியை செய்து கொண்டிருந்தான். கியா கர்த்தா தா. कहते हैं कि एक बार किसी बिस्ती ने उसके प्राण बचाया थे. बिस्ती
தண்ணீர் எடுப்பவன். ஒரு முறை தண்ணீர் எடுப்பவன் அவனுடைய உயிரை காப்பாற்றினான் என்று சொல்லப்படுகிறது. हुमायूं ने उसको 3 घंटे के लिए बादशाह बनाया था. हुमायून அவனை 3 மணி நேரம் பேரரசனாக உருவாக்கினான். அவனோட உயிரை காப்பாற்றின ஒரு நன்றி கடனுக்காக அவனை 3 மணி நேரம் பேரரசனாக உருவாக்கினான். தமிழ் में தில்லி அரியணையில் அமர்ந்த முதலாவது முகலாய பேரரசன் பாபர். அவன் பெரும் அறிவாளியாகவும் அறிஞனாகவும் இருந்தான். அவன் கவிஞனாகவும் இருந்தான். அவன் கலைப்பற்று அதிகம் கொண்டவன். பாபருக்கு பின் ஹுமாயூன் அரியணையில் அமர்ந்தான். அவன் ஜோதிட சாஸ்திரத்தில் பற்று கொண்டவன். அவன் நட்சத்திரங்களை கணக்கிட்டு ஆராய்ந்து அதற்கேற்றாற்போல் ஆட்சி புரிந்து வந்தான். ஒரு சமயம் தண்ணீர் எடுப்பவன் ஒருவன் அவன் உயிரை காப்பாற்றினான். இதற்காக ஹுமாயூன் அவனை 3 மணி நேரம் வரை சக்கரவர்த்தியாக ஆக்கினான். Thank you for watching this video.